தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்கள் என்ற தலைப்பில் தேவ வார்த்தையை தியானிக்க போகிறோம். போன வாரம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வசனங்களின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். குறிப்பாக போன வாரம் நாம் எப்படி தேவனுடைய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதை குறித்து தியானித்தோம். ஆண்டவராகிய இயேசுவை விசுவாசிக்கிற நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாறியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கையின் மக்களாகவும் மாறியிருக்கிறோம் அப்படின்றத குறித்து போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய பரம தகப்பன் நம்மை குறித்து ஒரு தகப்பன் பிள்ளையுடைய தேவைகளை குறித்து எப்படி சிந்திப்பாரோ, அதே போல் நம்முடைய பரம தகப்பன் நம்முடைய தேவைகளை குறித்து யோசிக்கிறார், நமக்காக திட்டங்களை வகுக்கிறார், நம்முடைய தேவைகளை முன்னமே அறிந்து அவைகளை பூர்த்தி செய்வதற்கு அவர் செயல்படுகிறார்ன்றதை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். இன்றைக்கி எப்படி நாம் தேவனுடைய உடன்படிக்கையின் மக்களாக இருக்கிறோன்றதை இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்த்துட்டு, முதல் பகுதியில் அதை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி அதுக்காக ஒரு சில ஆதார வசனங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டு, ஏன்னா பாருங்கள், இந்த காரியங்கள்லாம் விளையாட்டு கிடையாது, ரைட்? நம்ம தேவனுடைய வார்த்தையை ஏதோ ஒரு அறிவுபூர்வமான ஒரு ஆராய்ச்சிக்காக படிக்கலை. இது ஒரு வாழ்க்கை முறையாக மாற வேண்டும். இந்த காலகட்டங்களில் இந்த கடந்த ஒரு 7 மாதங்களாக என் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டது. அநேக காரியங்கள் தலைகீழாக மாறுச்சு, அநேக பொறுப்புகள் எக்ஸ்ட்ராவாக வந்தது. இப்படி பல காரியங்கள் மாறி ஒரு சில விதங்களில் கடினமான ஒரு சூழ்நிலைகள் மத்தியில் கடந்து போகும்போது ஆவியானவர் என்னை இந்த வசனத்துக்கு தான் வழி நடத்தினார். இதை இந்த வேத பகுதியை இன்னும் ஆழமாக எனக்கு போதித்து இதன்படி என் வாழ்க்கையை அமைக்கும்படி கர்த்தர் எனக்கு போதித்து வழிநடத்தி வருகின்றார். அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது தான் நான் உங்களுக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இது ஒன்று நான் இப்போ ரீசெண்டாக கற்றுக்கிட்ட வசனம் கிடையாது. ரட்சிக்கப்பட்ட முதல்ல இருந்தே இந்த வசனம் நல்லா தெரியும். இதை பல்வேறு விதங்களில் என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிச்சிக்கிட்டு வரேன், ரைட்? இதை குறித்து பல லெவல்ஸில் நான் நான் ரசிக்கப்பட்டு இந்த வசனத்தை நான் தடவை பார்க்கும்போது, அப்போ நான் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நான் இதை எப்படி என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்றத அந்த ஸ்டேஜில் நான் கற்றுக்கிட்டேன். அப்போ நான் இதை பயன்படுத்தி அந்த லெவலில் அப்போ எனக்கு கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த பிரமாணங்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் என் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் வேலை பார்க்கும்போது இந்த வார்த்தையை நான் எப்படி என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறதுன்றதை கற்றுக்க ஆரம்பித்தேன். ஒரு தொழில் பார்க்கும்போது இதை எப்படி செய்கிறது அப்படின்றதெல்லாம் கற்றுக்கொண்டேன். திருமணமானதுக்கப்புறம் இதை எப்படி ஒரு குடும்பமாக நாங்கள் இதை எப்படி எங்கள் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுன்றதெல்லாம் கற்றுக்கொண்டோம். பிள்ளைகள் வந்துச்சு, பொறுப்புகள் ஜாஸ்தியாச்சு, ஊழியம் முழு நேர ஊழியம் வந்தது. இப்படி பல காரியங்களுக்குள்ள கடந்து போகும்போது இந்த வசனங்கள், இந்த பிரமாணங்கள் மூலமாக கர்த்தர் பலவிதமாக என் கூட பேசியிருக்கிறாரு, என்னை எனக்கு போதித்து வழி நடத்தி இருக்கிறார். ஆனால் இந்த ஒரு காலகட்டம், இப்போ நான் ரீசெண்டாக சொல்கிறேன், இந்த கடந்த 7 மாதங்களில் இப்போ இது நான் இதுக்கு முன்னாடி கடந்து போகாத ஒரு பாதை. அப்படி இருக்கும்போது இந்த பாதையில் நான் எப்படி சிறப்பாக செயல்படணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு பல விதமான காரியங்களை குறித்து யோசித்து, இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், இது முக்கியம், இதை கவனிக்கணும், அதுக்கு என்ன பண்ணுறது, இதை எப்படி பார்க்குறது, இப்படி பல காரியங்கள் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தேவன் மறுபடியும் இந்த டைரக்ஷனில், இந்த வசனத்தின் மூலமாக நீ இதில் கவனம் செலுத்தும், இதை இப்போ நீ கடைப்பிடி, இதை நீ செய்யும்போது மற்ற எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்ம சில சமயம் பாருங்கள், ஒரு சூழ்நிலைகளின் ஆக்ரோஷத்தின் நிமித்தமாக, ரைட், சூழ்நிலைகள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஃபோர்ஸ்ஃபுல்லாக நமக்கு எதிராக வரும்போது, இல்லை திடீர்னு நமக்கு கூட இருந்த மக்கள் இப்போ இல்லை அப்படின்ற சூழ்நிலைகள், ரைட், இதுக்கு முன்னாடி கடந்து போகாத ஒரு பாதையில் நம்ம இப்போ கடந்து போகிறோம். இப்படி பல காரியங்கள்லாம் இருக்கும்போது
நம்ம மைண்டு வந்து இங்கிட்ட அங்கிட்டுன்னு ஒரு 10 டைரக்ஷனில் போகுது பெறும். ஹல்லேலூயா. ஆனால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரமாணம்ன்றது எல்லா காலங்களுக்கும் பொருந்தும். எல்லா சீசன் சொல்கிறோம் இல்லையா, வாழ்க்கையில் இது ஒரு சீசன், அது இன்னொரு சீசன் அப்படின்னு பல விதமான சீசன் இருக்குது இல்லையா. அப்போ ஒரு குழந்தை பருவம்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வாலிப பருவம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு இளைஞன் ஒரு வேலை பார்க்குற அந்த ஒரு இண்டிவிஜுவல் சிங்கிள் அந்த மாதிரி ஒரு சீசன் ஆஃப் லைஃப் இருக்குது. அப்புறம் புதுசாக கல்யாணமான அந்த ஒரு சீசன் இருக்குது. அப்புறம் குடும்பத்தை வளர்க்குற அந்த ஒரு இளம் குடும்பம் அப்படின்னு அந்த ஒரு சீசன் வருது, ரைட். அப்புறம் பிள்ளைய வளர்ந்து இப்போ பெரிய ஆளாகிறாங்க, அது ஒரு சீசனாக இருக்குது. ஊழியத்தில் ஒரு சீசன் இருக்குது இல்லையா. ஹல்லேலூயா. இப்படி பலவிதமான சீசன் இருக்குது நம்ம வாழ்க்கைகள்லாம். நான் எனக்கு என் அடிப்படையில் வச்சு சொல்கிறேன், இதை நீங்கள் உங்களுக்கு எப்படி உங்களுக்கு சூட் ஆகுமோ அப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க, ரைட். அப்போது இப்படி பல காலங்கள் மாறலாம், சீசன் மாறலாம். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமும் பிரமாணமும் ஒன்று தான். அது எல்லாருக்கும் எல்லா காலங்களிலும் எந்த இடத்திலும் கிரியை செய்யும். அதை அப்ளை பண்ணும்போது வாழ்க்கையில் அது கனி கொடுக்கும், ஆசீர்வாதங்களை உண்டு பண்ணும். ஏன்னா இந்த பிரமாணங்களை ஏற்படுத்தினது தேவன் மாறாதவர், தேவன் சர்வ வல்லவர். அவருடைய வார்த்தையும் அவருடைய பிரமாணமும் எல்லா நேரங்களையும் ஒர்க் ஆகும். சில சமயம் பாருங்கள், நம்ம சூழ்நிலைகளின் வீரியத்தின் நிமித்தமாக, ரைட், தேவராஜ்யத்தை 2ஆவதாக வச்சிடறோம், இல்லை 3ஆவது வச்சிடறோம், 4ஆவது வச்சிடறோம், சில சமயம் கடைசியாக வச்சிடறோம், ரைட். மற்ற காரியங்கள் இதை பார்க்கணும், அதை பார்க்கணும், இதுக்கு என்ன சேருது, அதுக்கு என்ன சேருது அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறோம் பாருங்க. ஆனால் தேவன் இதுக்கு எக்ஸப்ஷனே கொடுக்கல. அது என்ன சூழ்நிலையாக இருக்கலாம், இப்போ உங்க கூட யார் இருக்கிறாங்க இல்லை இல்லாமல் இருக்கலாம், ரைட். ஆதரவு ஆட்கள் இருக்கலாம், ஆதரவு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். எப்படிப்பட்ட காலகட்டத்திலையும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் எந்த ஒரு காலத்தை ஒரு பிரச்சனைகளை நம்ம கடந்து போனாலும், எந்த விதமான ஒரு இதுவரை கடந்து போகாத ஒரு பாதையில் நம்ம கடந்து போனாலும், ரைட், எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தை மாறாத வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணும்போது அது கட்டாயமாக ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் உண்டு பண்ணும். தட் இஸ் நோ கொஸ்டின் அபவுட் இட். அது குறித்து ஒரு கேள்வியுரிய கிடையாது. நம்ம தான் நம்ம மைண்டை ரைட் இப்படி அலைப்பாய் விட்டுரும். அதனால் சில சமயம் பாருங்கள், ஆவியானவர் ஒரு சில பிரமாணங்களையும் கருத்துக்களையும் நமக்கு உயிர்ப்பித்து கொடுத்து, ரைட், இதுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண, இதை மறுபடியும் கொஞ்சம் படி, இதை மறுபடியும் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்திலையும் பயன்படுத்து, அப்ளை பண்ண, ரைட், திரும்ப ரீஃபோக்கஸ் பண்ணு, ரைட். ஹல்லேலூயா. இது கொஞ்சம் ஆஃப் கோர்ஸ் போகுது வண்டி, வேறு பாதையில், ரைட். இப்போ ஒரு கப்பலில் போயிட்டுருக்கிறீங்கன்னா, போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னா அந்த ஒரு கோர்ஸ் சார்ட் பண்ணி கொடுப்பாங்க, ரைட். அந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போகணும், ரைட். நான் பேசாமல் இந்த சைடு லெஃப்ட்டில் இப்படி போகிறேன், ரைட்டில் இப்படி போகிறேன்னா போகிற இடத்துக்கு போகவே முடியாது. ஏரோப்ளேன் ஓட்டுறவங்களும் அப்படி தான், அவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும், ரைட். லேசாக இப்படி கொஞ்சோண்டு இப்படி திரும்பினா அந்த டைரக்ஷன் அப்படியே முன்னாடி போக அது ரொம்ப தூரத்தில் தாண்டி போய் எங்கேயோ விட்டுரும், ரைட். அதனால் அந்த கோர்ஸ் கரெக்ஷன்லாம் அவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கவனித்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, கரெக்டான போக வேண்டிய பாதையில் நம்ம போகிறோமா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் திடீர்னு அங்கே ஒரு வெதர் கண்டிஷன் வருது, ஒரு புயல் வருது, ரைட், இடி மின்னல் வருது, இருட்டாயிருச்சு, இல்லை ரொம்ப ஒரு வெதர் கண்டிஷன் ஒத்து வரலை, கடலில் ஒரு சூறாவளி வருது அப்படின்னா, அப்போ அது கப்பலாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஏரோப்ளேனாக இருந்தாலும் சரி, அவங்க இந்த ரேடார் இதெல்லாம் பயன்படுத்தி, ரைட், அவங்க ஜிபிஎஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க, பல விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வச்சுருக்குறாங்க. அப்போ அதெல்லாம் பயன்படுத்தி கரெக்டாக எப்படி போக வேண்டிய இடத்துக்கு அந்த சரியான பாதையில் போகணும், லேசாக பாதையை விலகி போனால் அது எப்படி கோர்ஸை கரெக்ட் பண்ணி, ரைட், மறுபடியும் அந்த ட்ராக்கில் எப்படி போகணும், இதெல்லாம் கரெக்டாக அவங்க பார்த்துக்கிட்டே அது செயல்படுத்திக்கிட்டே இருப்பாங்க பாருங்கள். நம்ம வாழ்க்கையில் இப்படி செய்யணும். ஹல்லேலூயா. அப்படி செஞ்சால் தான் நம்ம கர்த்தருடைய பாதையில் அவர் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களில் தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களுக்கு முதலாவது சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம், நம்ம டெக்ஸ்ட்டை வாசிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு.
ஹல்லேலூயா டு ஜீசஸ். 31ஆம் வசனத்திலிருந்து, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இந்த பரமபிதான்ற கான்செப்ட் தான் இந்த என்டையர் போதனைக்கு ஒரு முதுகெலும்பு மாதிரி. அந்த பரமபிதான்ற அந்த ஒரு வெளிப்பாடு மற்றும் உடன்படிக்கை அப்படின்ற அந்த வெளிப்பாடு, இது 2 வெளிப்பாடையும் நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் ஆண்டவராக இயேசு கொடுத்த இந்த போதனையை உங்களால் சரியாக புரிஞ்சுக்க முடியும். இது 2ம் உங்களுக்கு விளங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை இந்த 2 வெளிச்சத்தின் அடிப்படையில் இது படிக்கலைன்னா அறகுறையாக தான் உங்களுக்கு இது விளங்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த 2 காரியத்தையும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம இதை தியானிக்க போகிறோம். ஆனால் அதை தியானிக்கும் போது இந்த 2 கருத்துகள், இந்த 2 வெளிப்பாடுகளையும் மையமாக வைத்து தான் மற்ற எல்லாத்தையுமே தியானிக்க போகிறோம். முதலாவது என்ன? நான் தேவனுடைய பிள்ளை, இயேசுவை விசுவாசித்திருக்கிறேன், இயேசு மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், இயேசுவை என்னுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால் நான் இப்போ தேவனுடைய பிள்ளையாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன். இப்போ நான் கர்த்தர் இல்லாமல், உடன்படிக்கை இல்லாமல், உதவி இல்லாத ஒரு அனாதை போல கிடையாது இந்த உலகத்தில். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். தேவன் என்னுடைய பரம தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். அப்போ அந்த ஒரு வெளிப்பாடு ரொம்ப முக்கியம். கர்த்தரை என்னுடைய பிதாவாக, என்னுடைய தகப்பனாக நான் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதமாக நான் தேவனை பார்க்க ஆரம்பிக்கும்போது தான் என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு அளவில்லாத ஒரு நம்பிக்கை பிறக்கும். இந்த புதிய ஏற்பாட்டில் இது நமக்கு கொடுக்கப்படுகிற ஒரு மகிமையான ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை புரிந்து இதை இறுக பற்றி கொண்டால் தான் வாழ்க்கையில் நம்ம மேலோங்கி எழும்ப முடியும். ரைட். ஹல்லேலூயா. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து உடன்படிக்கை. தேவனுக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. இங்கே அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா? இதை நீங்கள் இந்த கிரேக்க மொழியில் போய் பார்த்தீங்கன்னா, இது அஞ்ஞானிகள்லாம் ஏதோ அறிவில்லாதவங்க அந்த அர்த்தம் கிடையாது. நம்ம அஞ்ஞானினா என்ன யோசிக்கிறோம்? அறிவில்லாதவங்க, முட்டாப்பயலுக, அப்படி தானே யோசிக்கிறோம் இல்லையா? ஹல்லேலூயா. அஞ்ஞானிகள்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல? கர்த்தரை அறியாத ஜனம். இன்னொரு வகையில் சொன்னால் புறவினத்தார். இங்கிலீஷில் ஜென்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புற இனத்தார் அப்படின்னு சொல்லிட்டா இதை ஏதோ ஒரு ஜாதி அடிப்படையிலையோ இல்லை ஒரு ரேஸ் அடிப்படையிலையோ, ரைட், இனத்தின் அடிப்படையிலையோ பேசப்படுகிற ஒரு வார்த்தை கிடையாது. புற இனத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? புற ஜாதியினர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உடன்படிக்கை இல்லாதவர்கள். பாருங்கள், எபிரேயருடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபிரேய மக்களுடைய விசேஷம் என்ன, இஸ்ரவேலருடைய விசேஷம் என்ன? அது அவங்களுடைய இனம் கிடையாது. அவங்களுடைய ஜாதி பெரிய இந்த ஜாதி, அது சூப்பர் ஜாதி, இந்த ஹிட்லர் காலத்தில் மாஸ்டர் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு கருத்து கிடையாது அது. ஹல்லேலூயா. அவங்க ஏன் வேதாகமத்தின் அடிப்படையில் கர்த்தருடைய பார்வையில் ஏன் சிறப்பான ஒரு 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 தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனமாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க உடன்படிக்கையின் மக்கள். ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டானது, ஒரு நித்திய உடன்படிக்கை உண்டானது. அந்த உடன்படிக்கை ஆபிரகாமோட மட்டும் கிடையாது, அவனுடைய சந்ததியினருடையும் சேர்த்து கர்த்தர் செய்கிறார். ரைட். ஹல்லேலூயா. அப்போ அவங்கள வேறு பிரித்த காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உடன்படிக்கை. தேவனுக்கும் அவங்களுக்கும் ஒரு உடன்படிக்கை உண்டானது. ரைட். தேவனோடு கூட இரத்த உடன்படிக்கை உள்ள மக்கள். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களை வேறு பிரித்தது. அப்போ புறஜாதியினர், அஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லும்போது அது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உடன்படிக்கை இல்லாத மக்கள். பைபிளில் புறவினத்தார், புறஜாதியினர் அப்படின்னு சொல்லும்போது அது என்ன சொல்லுதுன்னா புறம்பே இருக்கிற ஜாதியினர், புறம்பே இருக்கிற இனத்தார். புறம்பேன்னா வெளியே. எதுக்கு வெளியே? உடன்படிக்கைக்கு வெளியே. ஹல்லேலூயா. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற இனத்தார், உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற ஜாதியினர். ரைட். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா உடன்படிக்கை இல்லாத மக்கள். எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த தேசமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இல்லையா, நீங்கள் புற இனத்தார், புறம்பே வெளியில் இருக்கிற இனத்தார். புரியுதா? ஹல்லேலூயா.
அப்போ இது வந்து ஒரு இனத்தின் வேறுபாடு, இல்லை ஒரு ஏன் இனம் பெருசு ஓ இனம் பெருசு அந்த மாதிரி ஒரு போதனை கிடையாது. நீங்கள் பைபிளில் படிக்கும்போது நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. புறஜாதியினர் புறவினத்தார் அப்படின்லாம் நீங்கள் பார்க்கும்போது அது ஏதோ ஜாதி அடிப்படை ஜாதி நம்ம இப்போ நம்ம ஊரில் இருக்கிற இந்த ஜாதி சண்டைகள் இருக்குது பாருங்கள். ஏன் ஜாதி பெருசா ஓன் ஜாதி பெருசா, இப்போ இந்த உலகத்தில் மற்ற பகுதிகளில் வந்து ஏன் இனம் பெருசா இல்லை ஓ இனம் பெருசா, அந்த ரீதியில் நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைபிளே வழங்காது. ஆளலுய கர்த்தர் வந்து மக்கள் அப்படி வேறு பிரித்து பார்க்குறதில்ல. கர்த்தர் வந்து மக்களை வந்து உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் வேறு பிரிக்கிறார். ரைட், ராஜ்யத்தின் அடிப்படையில் வேறு பிரிக்கிறார். பைபிள் அப்படித்தான் போதிக்கப்படுகிறது. இன்றைக்கி கர்த்தர் உலகத்தை பார்க்கும்போது ஒரு 3 விதமான மக்கள் இருக்கிறாங்க. முதலாவது வந்து யூத ஜனங்கள், முதல் உடன்படிக்கையின் ஜனங்கள். ரைட், அவங்க வந்து முதல் உடன்படிக்கையின் ஜனங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர் சபையார் விசுவாசிகள், இவங்க 2வது உடன்படிக்கையின் ஜனங்கள். 3வது புறவினத்தார், இந்த உடன்படிக்கைகளுக்கு வெளியில் இருக்கிற ஆட்கள், தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத ஆட்கள். அப்படி பார்க்குறாரு கர்த்தர். இன்னொரு விதமாகவும் பார்க்குறாரு. அது எப்படின்னா, தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், ரைட், அந்தகாரத்தின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் அந்தகாரத்தின் ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிற மக்கள். இது ரெண்டையும் கர்த்தர் இந்த விதமாகவும் கர்த்தர் பார்க்குறார். உலகத்தை பார்க்கும்போது நம்ம அப்படி தான் பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இப்படி சொல்லலாம். இவைகளை எல்லாம் அந்த 32வது வசனத்தை மறுபடியும் பார்ப்போம். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள், அதாவது உடன்படிக்கை இல்லாத மக்கள் நாடி தேடுகிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு வந்து தேவனோடு உடன்படிக்கை இல்லை. அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்கு தத்தங்கள், உதவி இதெல்லாம் இல்லை. அவங்க வாழ்க்கையில் தேவன் இல்லை. அவங்க வாழ்க்கையில் நன்மைன்னா அவங்களுக்கு பார்த்து செய்கிறதுக்கு ஒரு பரம தகப்பன் அவங்க வாழ்க்கையில் இல்லை. அதனால தான் அவங்க அதை நாடி தேடுறாங்க. நம்மளாம் பார்த்தா தான் உண்டு, நமக்கு யாரும் செய்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதை நாடி தேடுகிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இப்போ கிறிஸ்தவர்களாகிய நமக்கு வந்து ஒரு பரம தகப்பன் இருக்கிறார். அப்போ நான் எனக்கு ஒரு பரம தகப்பனை வச்சுக்கிட்டு நான் வந்து தகப்பன் இல்லாத ஒரு மக்கள் செயல்படுகிற மாதிரி நான் செயல்படக்கூடாது. தேவனில்லாத ஒரு மக்கள் செயல்படுகிறது போல செயல்படக்கூடாது. வாக்கு தத்தங்கள் உடன்படிக்கை இல்லாத மக்கள் செயல்படுகிறது போல நான் செயல்படக்கூடாது. அதைத்தான் கர்த்தர் இங்கே சொல்லிக் கொடுக்குறாரு நம்மளுக்கு. ஹல்லேலூயா. அடுத்த 2 வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் சொல்கிறார், உன் பரமபிதான் உனக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துக்குவார். உன் கவனம் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறதுலையும் அவருடைய நீதியை தேடுறதுலையும், அதாவது அவருடைய வார்த்தையின்படி வாழ்க்கையை அமைப்பதிலும் இதில் கவனத்தை செலுத்து. ஹல்லேலூயா. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நமக்கு பார்த்து செய்கிறதுக்கு ஒரு பரம தகப்பன் இருக்கிறபடினால, நன்மையான காரியங்கள் நம்மளுக்கு கூட கொடுக்குற ஒரு பரம தகப்பன் இருப்பதனால, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ இந்த காரியங்களை நம்ம இருக்க பற்றி கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கி நான் அந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த உடன்படிக்கையை குறித்து ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஆழமாக எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். காண்பிச்சுட்டு அடுத்து நம்ம வந்து தேவன் எப்படி நம்மை குறித்து நினைக்கிறவராக இருக்கிறார். இப்போ அறிந்திருக்கிறாருன்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு என்ன அர்த்தம், ப்ராக்டிக்கலாக அதை எப்படி கர்த்தர் செயல்படுத்துகிறாரு அப்படின்றத காண்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. சரி, முதலாவதாக மத்தேயுல 26ஆம் அதிகாரம் போங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு வேத பகுதி, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. ரைட், நம்முடைய ஆண்டவராக இயேசு அந்த ராப்போஜனத்தின் போது திருவிருந்தை ஏற்படுத்துகிறார் இல்லையா? அப்படி திருவிருந்தை ஏற்படுத்தும் போது என்ன சொன்னார்ன்றதை கொஞ்சம் பார்ப்போம். ரைட், 26ஆம் வசனத்தை கொஞ்சம் பார்ப்போம்.
அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்றார். பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இது சொல்லுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. அப்போ பாருங்கள், இங்கே ஏசப்பா அந்த கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. த நியூ கவனன்ட் ஆர் த செகண்ட் கவனன்ட், புது உடன்படிக்கை அல்லது இரண்டாவது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கை, முதலாம் உடன்படிக்கைன்றது இந்த பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்தது. இப்போ ஆண்டவராக இயேசு தன்னுடைய இரத்தத்தின் அடிப்படையில் தன் மூலமாக பரம தகப்பனோடு கூட நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இந்த உடன்படிக்கை ஆடு மாடு இவைகளின் இரத்தத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது கிடையாது, இயேசுவுடைய இரத்தத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. நீங்கள் ஆண்டவராக இயேசுவை உங்களுடைய கர்த்தராக ஏற்றுக்கொண்ட அந்த நொடி பொழுதில் உங்களுக்கும் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் ஒரு இரத்த உடன்படிக்கை உண்டானது. நீங்களும் அவருடைய உடன்படிக்கையின் மக்களாக, மகனாக, மகளாக மாறினீர்கள். ஹல்லேலூயா. இதை நீங்கள் பிடிச்சிக்கணும். ஏன் இதை நாங்கள் ரொம்ப பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக நமக்கு எனக்கு ஒரு உடன்படிக்கை இருக்குது அப்படின்ற எண்ணமே நமக்கு கிடையாது. நம்ம உடன்படிக்கைன்னு சொன்னால் பழைய இஸ்ரவேல் ஜனத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம், முதல் உடன்படிக்கையின் ஜனத்தை மட்டும்தான் யோசிக்கிறோம். புதிய உடன்படிக்கையின் மக்கள் அப்படின்னு நம்ம யோசிக்கிறதே கிடையாது. நம்ம மைண்டுக்கு அது வர்றது. கேட்டால் சொல்லுவோம், சும்மா ஒரு குவிஸ் மாதிரி வச்சா சொல்லுவோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அப்ளிகேஷன், அதை குறித்த அந்த விசுவாசம், ரைட், நம்முடைய வாழ்க்கை முறை, இதிலெல்லாம் பார்த்தோம்னா நான் ஒரு உடன்படிக்கையின் பிள்ளை அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதே கிடையாது. பொதுவாக சொல்கிறேன், ஒரு சிலர் இருக்கிறாங்க, ரைட். ஆனால் பொதுவாக நம்ம பார்த்தோம்னா கிறிஸ்தவர்கள் மத்தியில் அப்படி ஒரு எண்ணம் இல்லை. ஆனால் வேதம் நம்ம உடன்படிக்கையின் மக்கள் அப்படின்றத ஆழமாக போதிக்கிறது. ஏசப்பாவே அதை சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, அடுத்து ஒரு முக்கியமான ஒரு வேத பகுதியை பார்க்க போகிறோம். எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதை நம்ம இந்த அதிகாரத்தை 2 பகுதியை பிரிக்கலாம். முதல் 10 வசனங்கள் பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத அந்த முதல் 10 வசனங்கள் நமக்கு அருமையாக அழகாக எடுத்து போதிக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11ஆம் வசனத்திலேருந்து மறுபடியும் அதே வித்தியாசம்தான். அதாவது ரட்சிக்கப்படாத ஒரு மனிதனுக்கும் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை இந்த 11ஆம் வசனத்திலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் ஆவியானவர் காண்பிக்கிறார். ஆனால் வேறு ஆங்கிளில் காமிக்கிறார். இங்கேருந்து பார்த்தோம்னா இந்த 2வது பகுதியில் உடன்படிக்கையின் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை காண்பிக்கிறார். அதாவது நம்ம இந்த 2வது பகுதியை தான் இந்த போதனையில் கவனிக்க போகிறோம். 11ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியராக இருந்து, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி புறஜாதினா என்ன, உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற மக்கள், ரைட், தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாத மக்கள், ரைட். மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்கள். இந்த விருத்த சேதனம் என்பது உடன்படிக்கையின் அடையாளம், ரைட். பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது விருத்த சேதனம். ஹல்லேலூயா. அப்போ விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் அப்படின்னு என்ன அர்த்தம்? தேவனோடு கூட இரத்த உடன்படிக்கை உள்ள மனிதன். விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்னா தேவனோடு கூட உடன்படிக்கை இல்லாதவன், இதுதான் அர்த்தம். அதனால தான் பாருங்கள், தாவீது கோலியாத்தை பார்த்து சொல்லும்போது இந்த விருத்த சேதனம் செய்யாத இந்த பிலிஸ்தீன் அப்படின்னு சொல்கிறோம், இந்த அன்சர்கம்சைஸ்டு பிலிஸ்டீன், ரைட். என்ன அர்த்தத்தில் சொல்கிறாருன்னா உடன்படிக்கை இல்லாத இந்த பிலிஸ்தீன். அதனால அதான் அங்கே சொல்லப்படுகிற அர்த்தம். அப்போ நான் இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தில் கையினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால், அதாவது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கை மக்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள், உடன்படிக்கை இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள். ஹல்லேலூயா.
அக்காலத்தில் சொல்லும்போது என்ன அர்த்தம் இங்கே? கிறிஸ்துவை நாம் கர்த்தராக ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இருந்த அந்த காலகட்டம், ரைட்? இப்போ நம்மலாம் வந்து ஒவ்வொரு காலத்தில் குறிப்பிட்ட டயத்தில் ரசிக்கப்பட்டோம் இல்லையா? இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் வந்து காலேஜில் செகண்ட் இயர் படிக்கும்போது பாதியில் ரசிக்கப்பட்டேன். 1997 டிசம்பர் 30 ராத்திரி 8 மணிக்கு, ரைட்? அன்றைக்கி தான் நான் ரசிக்கப்பட்டேன். அப்போ பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட நம்ம வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உடன்படிக்கையின் அடிப்படையில் ஒரு நிலைமையில் இருந்தோம். அது என்ன நிலைமைன்னு இந்த வசனத்தில் அவர் சொல்கிறார். ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ வேறு நிலைமை, அதான் பின்னாடி நம்ம பார்ப்போம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி உடன்படிக்கையின் அடிப்படையில் நம்ம நிலைமை என்ன? அக்காலத்தில் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும், ரைட்? அந்த உடன்படிக்கைக்குள்ளே இருந்த அந்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இது எல்லாத்துக்கும் புறம்பானவர்களாக வெளியில் இருக்கிறவங்களாக இருந்தோம். அதனால தான் அந்த வார்த்தை புறஜாதி அப்படின்னு அதான் அர்த்தம், ரைட்? உடன்படிக்கைக்கு வெளியே இருந்த ஆட்கள். வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும், அந்நியர்னா ஸ்ட்ரேஞ்சர், ரைட்? அல்லேலூயா. அந்நியர்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரேஞ்சர். இப்போ நம்ம குடும்பத்தார்னு ஒருத்தவங்க இருக்கிறோம், ரைட்? அந்நியன் இருக்கும். அந்நியன்னா முன்ன பின்ன தெரியாதவன், ரைட்? அல்லேலூயா. உடன்படிக்கையின் விதத்தில் பார்த்தோம்னா உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற மக்கள், அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் வந்து இந்த உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிறவங்கள தான் அந்நியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா உதாரணத்துக்கு வெளிநாட்டவர்களை கூட அந்நியர்கள்னு சொல்கிறோம் இல்லையா? அல்லேலூயா. இப்போ பாருங்கள், நீங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் நீதிமொழிகள் படிச்சிங்கன்னா இந்த அந்நிய பெண்னு ஒரு வார்த்தை வரும், பார்த்துருப்பீங்கள்ல, ரைட்? என்ன அர்த்தம்? மனைவின்றவ வந்து உடன்படிக்கைக்குள்ளே இருக்கிற பெண் இல்லையா? ஒரு கணவனுக்கும் ஒரு மனைவிக்கும் உடன்படிக்கை இருக்கிறது, அதனால் அந்த உடன்படிக்கையின் பந்தம் இருக்கிறது. இப்போ அந்த உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற பெண்ணை தான் வந்து அந்நிய பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ப்ராப்பராக திருமணம் செய்து உடன்படிக்கை இல்லாத ஒரு பெண்ணை தான் அந்நிய பெண் அப்படின்னு சொல்கிறது. அந்த திருமண உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற ஒரு பெண், ரைட்? அதே மாதிரி இங்கே வந்து அந்நியர் அப்படின்னா உடன்படிக்கை, தேவனோடு கூட இருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு வெளியில் இருக்கிற ஆட்கள். நம்ம வந்து ஒரு காலத்தில் வெளியில் தான் இருந்தோம், உடன்படிக்கைகளுக்கு அந்நியராக தான் இருந்தோம். நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். 2 காரியம் இங்கே முக்கியமானது சொல்லப்படுது. நம்பிக்கை இல்லை. நம்பிக்கைன்றது சும்மா காற்றுலேருந்து வரதில்லை. அப்பா ராத்திரியானா பகலும் வரும், ரைட்? இந்த ராத்திரி எப்போதும் இருக்காது, விடியும், ரைட்? சூரியன் உதிக்கும் அப்படின்னு சும்மா இந்த மாதிரி நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்கு காரியங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஊக்குவிக்கிறது நல்லா தான், தப்பு இல்லை, ரைட்? ஆனால் அதை காட்டிலும் ஆழமான ஒரு 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 ஃபவுண்டேஷன் இருக்கணும் நம்பிக்கைக்கு. நம்பிக்கைக்கு ஆதாரம் வந்து தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய உடன்படிக்கை. தேவன் இல்லாமல், தேவனுடைய வாக்குத்தத்தம் இல்லாமல், தேவனுடைய உடன்படிக்கை இல்லாமல் நம்பிக்கைக்கு வந்து ஆதாரம் கிடையாது. அது வந்து வெறும் கனவு, வெறும் ஆசையாக மாறிடும். ஆதாரம் இல்லாத ஒரு காரியம், ரைட்? கனவு கோட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, ரைட்? மேகத்தில் கோட்டை கட்டுறான், கனவு கோட்டை கட்டுறான் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் தேவன் மீது இருக்கிற விசுவாசத்தினால, தேவ உடன்படிக்கையின் நிமித்தம், தேவனுடைய வாக்கு தத்தத்தின் நிமித்தம் எனக்கு ஒரு நம்பிக்கை வருது பாருங்கள். அந்த நம்பிக்கை வந்து கனவு கோட்டை கிடையாது. அந்த நம்பிக்கைக்கு பின்னாடி தேவனுடைய சிங்காசனமே இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ உடன்படிக்கை இல்லாத மக்களுக்கு வந்து அப்படிப்பட்ட நம்பிக்கை உண்டாக முடியாது இல்லையா? ஏன்னா அவங்க வாழ்க்கையில் உடன்படிக்கை இல்லை, வாக்கு தத்தங்கள் இல்லை, தேவனும் இல்லை. அதனால தான் அவங்க நம்பிக்கை இல்லாதவர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அதே போல் உடன்படிக்கை இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில் தேவன் சிறப்பான விதங்களில், க்ளோஸான விதத்துலலாம் உள்ளே போயெல்லாம் செயல்பட மாட்டார்.
இப்போ ஒரு ஆபிரகாமுடைய வாழ்க்கையில், ஈசாக்குடைய வாழ்க்கையில், யாக்கோபு வாழ்க்கையில், யோசேப்பு தாவீது வாழ்க்கையில் செயல்பட்ட மாதிரி தேவன் வந்து ஒரு உடன்படிக்கை இல்லாத மனுஷனுடைய வாழ்க்கையில் செயல்பட மாட்டார். இப்போ பொதுவாக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்குறாரு, சுவாசத்தை கொடுக்குறாரு, நன்மையை கொடுக்குறாரு, அது வேறு. ஜெனரிக் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஒரு பொதுவான கிருபை எல்லாருக்கும், மனுஷன் பிறந்துட்டால் எல்லாருக்குமே அந்த கிருபை. ஆனால் இப்படி நம்ம பைபிளில் படிக்கிற மாதிரி ஆழமாக க்ளோஸாக வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சு அவங்களுக்கு உதவி செய்கிறார் இல்லையா, வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்கள்லையும், ரைட்? அந்த விதமாக உதவி செய்வதற்கு அவங்களுக்கு யாரும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை இல்லை. நம்ம ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தோம். ஆனால் இப்போ, ரைட், 13ஆம் வசனத்தை கவனிங்க. முன்னே தூரமாயிருந்த நீங்கள், சொல்லுங்கள், தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரமாயிருந்த அப்படின்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னென்னா, உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்தோம். உடன்படிக்கை இருக்கிறவங்க தான் சமீபமாக இருக்கிற மக்கள். இஸ்ரவேலர் ஏன் கர்த்தருக்கு சமீபமாக இருந்தார்கள்னா, அவங்களுக்கும் கர்த்தருக்கும் உடன்படிக்கை இருந்தது. அதனால தான் அந்த மக்களை சமீபமாக இருந்தார்கள் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது, ரைட்? ஆனால் உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்த மக்கள் வந்து தூரமாக இருந்தார்கள். நம்ம வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நாமளும் அப்படி தான் இருந்தோம், தூரமாக இருந்தோம், ரைட்? ஆனால் இப்போ ஒரு மாற்றம் உண்டாயிருக்குது நம்ம வாழ்க்கையில். இயேசுவை நாம் கர்த்தராக ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசித்திருக்கிறோம், ரைட்? இப்பொழுது, சொல்லுங்கள், இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இதைத்தான் ஏசப்பா அங்கே சொன்னார், மத்தேயு 26, ரைட்? என் உடன்படிக்கையின் ரத்தம். அந்த உடன்படிக்கையின் ரத்தம் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக இப்போ நம்ம சமீபமான மக்களாக மாறிட்டோம். அதாவது உடன்படிக்கையுள்ள மக்களாக மாறிவிட்டோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இதை நம்ம இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். இதில் வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது, அது வந்து நமக்கு தேவையில்லை. ஹல்லேலூயா டு ஜீசஸ். 17ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். அல்லாமலும் அவர் வந்து, அதாவது இயேசு வந்து, தூரமாக இருந்த உங்களுக்கும், அதாவது நம்ம ஒரு காலத்தில் உடன்படிக்கை இல்லாமல் இருந்தோம், தூரமாக இருந்தோம். அப்போ தூரமாக இருந்த நமக்கும் சமீபமாக இருந்த அவர்களுக்கும், அதாவது சமீபமாக உடன்படிக்கையோடு இருந்த இஸ்ரவேலருக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும், அதாவது இஸ்ரவேல் மக்களும் இயேசுவை விசுவாசிக்கிற புறஜாதியினரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள், அதாவது இயேசுவை விசுவாசிக்கிற புறஜாதியினர், ரைட், இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு கூட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. அப்போ பாருங்கள், நம்ம வந்து அந்நியராக இருந்தோம், உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்தோம். பரதேசி அப்படின்னா இந்த ஏலியன் அப்படின்னு சொல்லுவாங்க, ரைட்? ஆக்சுவல் மீனிங் என்னென்னா, வெளிநாட்டவர்களை தான் பரதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம பரதேசினா அதை வந்து ஒரு ஒன்றும் இல்லாமல், ரைட், ஒரு பிச்சைக்காரன் மாதிரி ஊரை சுற்றி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு நம்ம பரதேசின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் பரதேசினா ஆக்சுவல் மீனிங் என்னென்னா வெளிநாட்டுக்காரவங்க, அதுதான் ஒரிஜினல் மீனிங். இங்கே பரதேசிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றுமில்லாத பிச்சைக்காரங்கன்ற அர்த்தத்தில் சொல்லலை, ரைட்? உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்த தேசத்தார், ரைட்? உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்த தேசத்தாராக இல்லாமல், உடன்படிக்கைக்கு வெளியில் இருந்த அந்நியராக இல்லாமல் பரிசுத்தவான்களோட கூட ஒரே நகரத்தாரும், ரைட்? இப்போ நம்ம வந்து ஒரு தேசத்து மக்களாகிட்டோம், தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களாக மாறிட்டோம். இப்போ நம்மளுக்கும் சரி இஸ்ரவேலுக்கும் சரி ஒரே உரிமை, ரைட்? அவங்களுக்கு எப்படி உடன்படிக்கை வாக்குத்தத்தங்கள்லாம் இருக்குதோ அதே மாதிரி நமக்கும் உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள், இந்த உரிமைகள்லாம் கர்த்தர் கொண்டு வந்துட்டார், ரைட்? வெளியில் இருந்த நமக்கு, உடன்படிக்கை இல்லாமல் இருந்த நமக்கு, வாக்குத்தத்தங்கள் இல்லாமல் இருந்த நமக்கு, தேவன் இல்லாது இருந்த நமக்கு, இப்போ கர்த்தர் வந்து இயேசுவுக்குள்ளே நம்ம வந்ததுக்கப்புறம்
நம்மை உடன்படிக்கையின் மக்களாக மாற்றிவிட்டார். உரிமைகள் உள்ள, வாக்குத்தத்தங்கள் உள்ள, ஆசீர்வாதங்கள் உள்ள, உடன்படிக்கையுள்ள மக்களாக நம்மை மாற்றிவிட்டார். ஹல்லேலூயா டு ஜீசஸ். இது ரொம்ப முக்கியம் பாருங்கள். இதை நம்ம பிடிச்சிக்கணும். ரைட். அதோடு சேர்த்து இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். தேவனுடைய வீட்டாருமாயிருந்து, சொல்லுங்கள், தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. தேவனுடைய வீட்டாருமாயிருந்து. இங்கே அந்த காரியம் சொல்லப்படுது பாருங்கள். ஒன்று என்ன சொல்லப்படுது? நம்ம உடன்படிக்கையின் மக்களாக மாறிட்டோம். இன்னொன்று தேவனுடைய வீட்டாராய் மாறிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோங்க, தேவனுடைய குடும்பமாக மாறிட்டோம். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம இயேசுவை விசுவாசித்த உடனே நமக்கு என்ன கொடுக்கப்படுகிறது? தேவனுடைய பிள்ளைகளாகவும் அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. நாம் மறுபடியும் பிறந்து தேவனுடைய பிள்ளையாக மாறிட்டோம், தேவனுடைய வீட்டாராக மாறிட்டோம், தேவனுடைய குடும்பத்தாராக மாறிவிட்டோம். இப்போ நம்ம தைரியமாக அந்த மத்தேயு 6 அந்த சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை தைரியமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நான் வெளியில் இருக்கிற அந்நியம் கிடையாது, உடன்படிக்கை இல்லாத ஒரு மனிதன் கிடையாது. ரைட். அந்தகார ராஜ்யத்தில் இருக்கிற ஒருத்தன் கிடையாது. நான் இப்போ தேவனுடைய பிள்ளை, நான் இப்போ உடன்படிக்கையின் மகன். எனக்கும் தேவனுக்கும் இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக ஒரு இரத்த உடன்படிக்கை இருக்கிறது. நான் தேவனுடைய குடும்பத்தான், தேவனுடைய பிள்ளை. எனக்கு தேவன் ஆதரவாக இருக்கிறார். தேவன் என்னை குறித்து யோசிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு பார்த்து பார்த்து நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறார். அந்த ஒரு உதாரணத்தை பார்த்து முடிப்போம். ரைட். ஹல்லேலூயா. மத்தேயு 14ஆம் அதிகாரத்துக்கு போங்க. மத்தேயு 14. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம ரொம்ப ரேஷன் போட்டெல்லாம் டைம் கொடுக்கக்கூடாது. ரைட். ஒருவேளை உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா இப்போ கொஞ்சம் நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நேரம் இருக்கும்போது மிச்சம் இருக்கிறது திரும்ப கேளுங்க. ரைட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நம்ம ரேஷன் மாதிரி அளந்தெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு சில சமயங்களில் ஒரு சில கான்செப்டை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நேரம் எடுக்கத்தான் செய்யும். அவசரப்பட்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமலாம் நிப்பாட்டக்கூடாது. ரைட். சொல்ல வேண்டிய காரியத்தை கரெக்டாக மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் இல்லையா? ரைட். சரி, இதை பார்த்துட்டு நம்ம முடிப்போம். மத்தேயு 14. இந்த கடைசி பகுதியில் பார்த்திங்கன்னா கர்த்தர் எப்படி இந்த 2வது முறையாக அப்பத்தையும் மீன்களையும் பெருக்கி மக்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று வேதம் நமக்கு இங்கே எடுத்து காண்பிக்கிறது. இங்கே பாருங்கள், கர்த்தர் ஒரு அருமையான ஒரு காரியத்தை செய்கிறார். மத்தேயு 15 போங்க. 14ன்னு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். 15 ஒரு அற்புதம் பண்ணுறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா 15ஆம் அதிகாரத்தில் ஒரு அற்புதம் செய்கிறார். ரைட். ஆண்டவராக இயேசு ஒரு ஒரு பெருத்த ஒரு ஒரு கூட்டத்துக்கு போதிக்கிறார். மகாபெரிய அற்புதங்கள்லாம் செய்கிறாரு. மக்களும் பாருங்கள், ஏசப்பா கூட ஒரு 3 நாளில் பயணம் செய்கிறாங்க. 3 நாளாக ஏசப்பா கூட இருக்கிறாங்க. யார் எதை குறித்தும் யோசிக்கலை. சாப்பாடு காலி ஆகிட்டா என்ன பண்ணுறதுன்னு யாரும் யோசிக்கலை. ரைட். இங்கேருந்து திரும்ப ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணணுமே அப்படின்னு யாரும் யோசிக்கலை. ஏசப்பா கூட இருக்கிறாங்க. அவர் வார்த்தை, அவருடைய வல்லமை, அவருடைய பிரசனத்தில் அப்படியே மக்கள் அதில் அப்படியே தங்களை மறந்து ஏசப்பா கூட 3 நாள் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் ஏசப்பா அவங்கள குறித்து யோசிக்கிறாரு. அவங்க யோசிக்கலை. ஐயோ பிள்ளை என்ன பண்ண போகிறோம், என்ன சாப்பிடணும், எப்படி போவோம், பிரயாணத்தை எப்படி பண்ணுறது, எப்படி போவோம். ரைட்டு. போகிற வழியில் மயங்கி விழுந்துட்டோம்னா என்ன பண்ணுறது. ரைட். கையில் காசுலையே என்ன பண்ணுறது அப்படின்லாம் அவங்க யோசிக்கலை. ஏசப்பாவை நினச்சி ஏசப்பாவுடைய அந்த பிரசனம், அவருடைய போதனையில் அப்படியே லயிச்சு போய் அப்படியே உட்காந்துருக்குறாங்க எல்லோரும். ரைட். ஆனால் ஏசப்பா பாருங்கள் அவங்கள குறித்து யோசிக்கிறார். 32ஆம் வசனத்தை பாருங்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். சொல்லுங்கள், பரிதபிக்கிறேன். ஏசப்பா யோசிக்கிறார் பாருங்கள். அவங்க யாரும் ஏசப்பட்ட ஐயா அவங்க கூட 3 நாளாக உட்காந்துட்டோம். ரைட். இப்போ நாங்கள் ஊருக்கு திரும்ப போனோம், எல்லாருக்கும் பசிக்குது, சாப்பாடுக்கு என்ன பண்ணுறது, போகிற வழியில் மயங்கி விழுந்துட்டோம்னா கஷ்டம் இல்லை அப்படின்னு யாரும் கேட்கல.
ஏசப்பா சொல்கிறாரு, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனமில்லை. பாருங்கள், கர்த்தர் உங்களை பட்டினியாக விடுறதுக்கு மனதில்லை அவருக்கு. அதனால தான் சொல்கிறாரு, எண்ணத்தை புசிப்போம்னு கவலைப்படாமல் இரு. ஏன்னா உன் சாப்பாட்டை குறித்து கர்த்தர் ஆல்ரெடி யோசிச்சுட்டு இருக்கிறார். நீ யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யோசித்து வச்சிருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கணும்னு அவர் திட்டம் போட்டு வச்சிருக்கிறார். உன் தேவைகளை அவர் முன்னமே பார்த்துருக்கிறார். ரைட்? அவர் பரிதபிக்கிறார், அவர் சிந்திக்கிறார், அவர் திட்டம் போடுகிறார், அவர் தேவைகளை சந்திக்கிறார். அதனால தான் சொல்கிறார் கர்த்தர், நீ கவலைப்படாத மகனே, நீ தேவனை முதல்ல தேடு, தேவ ராஜ்யத்தை முதல்ல தேடு. நான் உனக்கு பார்த்துக்கிறேன், உன் தேவை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இவர்கள் என்னிடத்தில் 3 நாள் தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாது இருக்கிறார்கள். இவர்களை பட்டினியை அனுப்பிவிட எனக்கு மனதில்லை. சொல்லுங்கள், மனதில்லை. கர்த்தருக்கு மனசு கிடையாது பாருங்கள். அப்படிலாம் நம்ம பிள்ளைய. அதனால தான் தாவீது அருமையாக சொல்கிறாரு, நீதிமானின் பிள்ளைகள் அப்பத்திற்கு திரிகிறது. ரைட்? அப்பம் இல்லாமல் திரிகிறது நான் பார்த்ததே கிடையாதுன்றார். ஏன்? அவங்கள விசாரிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவங்க தேவையில் சந்திப்பதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர்களை நினைத்து பார்க்க ஒரு தகப்பன் இருக்கிறார். அதனால தான், புரியுதா? வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தியுண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்தில் நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள். அவர் சீசர் சொல்கிறான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இங்கே வனாந்தரத்தில் நம்ம என்ன பண்ணுறது? ரைட்? எங்கே போகிறது அப்பத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது தான் கர்த்தர் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. ரைட்? ஏசப்பாட்ட அந்த அப்பங்களையும், ரைட், அந்த சில சிறு மீன்கள், 7 அப்பங்கள் சில சிறு மீன்களை கொண்டு வந்து கர்த்தர்கிட்ட கொடுக்குறாங்க. ரைட்? கர்த்தர் அதுக்கு நன்றி சொல்லிவிட்டு, ரைட், சீசர்கள் கையில் எடுத்து கொடுக்குறாரு. கர்த்தர் அதை பெருக்கிறாரு. மக்களுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. நான் உங்களை காண்பிக்க விரும்பின அந்த காரியம் இது தான். பாருங்கள், மக்கள் ஏசப்பாட்ட கேட்கல. ஏசப்பா ஆல்ரெடி அவங்கள குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறார். அவங்களுக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும். ரைட்? அவங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படி தன்னுடைய சர்வ வல்லமையை பயன்படுத்துகிறார். இப்படிப்பட்ட ஒரு பரம தாப்பன் தான் நமக்கு இருக்கிறார். இதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு இருக்கேன்ல, உன் பரம தாப்பனை நான் இருக்கேன்ல, என் வல்லமையை உனக்காக பயன்படுத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன்ல, நான் உன்னை குறித்து சிந்தித்து கொண்டு இருக்கிறேன்ல, நீ கவலைப்படாத. நீ என்னை தேடு, என் ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு, உன் தேவைகளை நான் பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த வாரம் இன்னும் நல்லா பார்க்கலாம். நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரைட்? இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த குற்றார் உறவினர் நண்பர்கள், உங்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு தெரிந்த ஊழியக்காரங்க எல்லாருக்கும் அனுப்பிச்சி வைங்க. எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ரைட்? இந்த போதனையை ரெகுலராக கேளுங்க. ரைட்? இந்த போதனைகள் நம்ம யூடியூப் சேனலில் எப்போதும் இருக்கும். ரைட்? நீங்கள் எப்போனாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதனால் திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரு சில காரியங்கள்லாம் திரும்ப திரும்ப கேட்கணும். ஒரு தடவை கேட்டால் பத்தாது. சரி, ஒரு தடவை கேட்குறீங்க, நல்லது. அதை திரும்ப திரும்ப ஜெபத்தோடு கவனமாக கேட்கும்போது அந்த சத்தியம் உங்களுக்கு உள்ளே போகும். உள்ளே போய் உங்கள் எண்ணங்களை மாற்றும், நம்பிக்கையை மாற்றும், வார்த்தைகளை மாற்றும், ஆலயம் மாற்றிடும். ரைட்? தேவ வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குது பாருங்கள். அதுதான் வேதம் நமக்கு போதிக்கிறது. ரைட்? மனம் புதிதாகிறதுனால மறுரூபம் ஆகுங்கள். தேவ வார்த்தை தான் நம்முடைய மனதை புதிதாக்கும். ரைட்? தேவ வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தான் நம்ம மறுரூபமாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த போதனையை நீங்கள் கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.